வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. ஷானவாஸ் விரைவில் இணைய இருக்கிறார். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் முன்னிலையில் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்ட ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது அப்படின்னு மத்திய அரசு தகவல்னு செய்தி இருக்கு. ஆனால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது மக்களுடைய விருப்பம் இல்லாமல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, அதனால யாரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக யாரும் குழப்பமடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு எங்களை ஏமாற்றும், அரசினுடைய வாக்குறுதிகள் எல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லியே போராடினார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்தில் புகுந்து மக்களிடையே போய் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள், மாநில அமைச்சர்கள், முதலமைச்சர் என்று பலரும் வற்புறுத்திய பிறகு, உறுதியளித்த பிறகுதான் போராட்டத்தை அவர்கள் தற்காலிகமாக ஒத்திவைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்கனவே கொண்டிருந்த அந்த கருத்து தான் மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது. மக்களிடம் அரசின் மீது இருந்த அவநம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களிடம் சொன்ன வாக்குறுதி ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அரசு தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. மக்களுடைய போராட்டத்திற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. அரசு எந்த நடவடிக்கையும் நிறுத்தி வைக்கவில்லை. அங்கே என்ன கொண்டு வர வேண்டுமோ அதற்கான வேலையை இன்னொரு பக்கம் முடுக்கி விட்டுவிட்டு மக்களை போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வெற்று வார்த்தைகளை சொல்லி மக்களை திசை திருப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் புரிய வருகிறது. எப்படி பார்க்கலாம்? இது உண்மையான என்ன சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியாங்கிற நிறுவனங்கள்னால் ஆண்டுக்கு ஒரு 100லேருந்து 120 இடம் வரைக்கும் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், எங்கே எல்லாம் கேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, முன்னாடி சீஸ்மிக் சர்வேன்னு செய்வாங்க. சேட்டலைட்டில் போயிட்டு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கான்னு பார்த்து அங்கே விழுவாங்க. இப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் பேர். ஆண்டுக்கு ஒரு 100லேருந்து 120 பண்ணுவாங்க. நெடுவாசல் என்ன நடந்ததுன்னா 2008, 2002, 2008, 2009 ஓஎன்ஜிசி நிறுவனம் 13 இடத்துல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் குழி நோண்டினாங்க, பள்ளம் எடுத்தாங்க. எடுக்கும்போது தேவையான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலாம் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. சில நிலத்தை எடுத்த உடனே அந்த 13 வெளில வந்தோடனே சிலப்போ என்ன ஆகும்னா, அது வெளில நோண்டி எடுக்கும்போது போதுமான அளவு ஆயில் இருக்காது, போதுமான அளவு கேஸ் இருக்காது. அப்போ அந்த 10 வெளில போதுமான அளவு கேஸ் இல்லை, ஆயில் இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு வச்சுட்டாங்க. பாக்கி 3 வெளில வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டேப்பிங்னு பேர், டேப்பிங்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்காக ஒரு 5 ஏக்கர் வச்சுருந்தாங்க. பாக்கி ஏக்கர்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, மன்மோகன் சிங் அரசு இருந்தபோது போதுமான அளவு எல்லாம் கேஸ் இல்லை, அதனால் இதெல்லாம் தொடர்பு பண்ணலாம், அப்படியே விட்டுடலான்னு விட்டாங்க. மோடி அரசு வந்தப்புறம் இன்றைக்கி இந்தியாவில் ஆண்டுக்கு 33 பில்லியன் கியூபிக் மீட்டர் உற்பத்தி செய்கிறோம். 22 பில்லியன் கியூபிக் மீட்டர் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்கிறோம். கணிசமாக கூட்டிகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 8% கூட்டிகிட்டு இருக்கு. இதனால் போனால் இயற்கை எரிவாயு, கச்சா எண்ணெய்க்கு வெளிநாட்டில் போய் அந்நிய செலாவணியே இல்லாமல் போயிடுமோ பயமாக இருக்குது. எந்த அளவிலான இந்தியா உற்பத்தியை கூட்டணுங்கிறதுக்காக பழைய அந்த மாதிரி வெளியில் எல்லாம் டெண்டர் கூப்பிட்டாங்க. 31 இடத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதில் நெடுவாசல் ஒன்று. இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா, ஆஃப்ஷோர் வெளில எல்லாத்தையும் 31 இடத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டெண்டர் கொடுத்தாங்க. அவங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க. டெண்டர் கொடுத்தோன்னா மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை 31 இடத்துக்கும் இன் பிரின்சிபிள் அப்ரூவல், அதாவது எங்களுக்கு இதில் மத்திய அரசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி இது வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஃபஸ்ட் இப்போ பேசிக். ரெண்டாவது பல நடைமுறைகள் இருக்குது. முதல்ல ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு முன்னாடி மாநில அரசோட அப்ரூவல் வாங்கணும். மாநில அரசு முடியாதுன்னு சொல்லிட்டா ஒரு திட்டமும் நடத்த முடியாது. மாநில அரசு அப்ரூவல் வாங்கணும், ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு அப்ரூவல் வாங்கணும். இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டர், பஞ்சாயத்து, பலவிதமான முறைகள் இருக்குது. அது முறையில் அதான் மத்திய அரசு அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், மாநில அரசு முடியாதுன்னு சொல்லிட்டா நடக்காத திட்டம். அதான் சொல்லியிருக்காங்களே ஒழிய உடனே திணிக்க போகிறான்னு சொல்றதுலாம் உண்மையே கிடையாது. சரி, அப்போது திரு வெங்கட்ராமன் சொல்லுகிற மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்தானா கூட அங்க இருக்கிற லோக்கல் பாடி கவர்னன்ஸ் தொடங்கி மாநில அரசு வரைக்கும் அனுமதி தரலைன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. உள்ளாட்சி அமைப்பிலிருந்து, மாநில அரசிலிருந்து, சுற்றுச்சூழல் துறையிலிருந்து, மத்திய அரசிலிருந்து, நீதித்துறை வரை அனைத்தும் வேறு வேறு என்கிற புரிதலிலிருந்து நாம் இதை பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தோணும். ஆனால் இது அனைத்தும் வேறு வேறு அல்ல என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கூடங்குளம் பிரச்சனையில கேள்விக்கு மேல கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம், வாள் சுழற்றியது. என்ன வச்சிருக்கீங்க பாதுகாப்பு அம்சங்கள் என்று கேட்டது. கடைசியில் வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அனுமதி கொடுத்து விட்டது. அப்போ
உச்சநீதிமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்களை எல்லாம் பார்த்தா போராட்டத்திற்கான தேவையே இருக்காது போல, உச்சநீதிமன்றமே தடுத்து நிறுத்திடுமோ என்றெல்லாம் நாம ஆர்வமா அதை பார்க்க போனோம். ஆனா கடைசியில எந்த உத்தரவாதமும் இல்லாம, எந்த விதமான ஒரு பாதுகாப்புக்கான ஏற்பாடும் இல்லாம, நிவாரணத்திற்கான எந்த உறுதியும் இல்லாம அரசு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு 1க்கு 4 உலைகள் வைப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப யார் இதை தடுத்தா? எந்த செக்டார் இதை தடுத்தது? மக்கள் தான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோமே தவிர எந்த கவர்மெண்ட் செக்டாரும் அதற்கு எதிராக நிக்கல, மாற்று கருத்தை வைக்கல. ஒவ்வொன்றிலையும் சொல்லலாம், ஒவ்வொன்றிலும். கூடங்குளத்தை உதாரணமா சொல்றாரு. நம்ம மீத்தேன் திட்டத்தையும் எடுத்துக்கலாம். தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு தடை விதித்தது. அதன் பிறகு மத்திய அரசே, பெட்ரோலியத்துறை அமைச்சரே இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக சொன்னார், கடந்த ஆண்டு சொன்னார். ஆனா இப்போ சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வருது. அப்ப மாநில அரசுடைய அனுமதி எல்லாம் இல்லாம கூட இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமோ மத்திய அரசு நினைச்சா? அதுவும் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல்ல இது இன்னும் எளிமையா சாத்தியமாகுமோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல குறிப்பா பல வதந்திகள் எல்லாம் செய்திகளா ஒளிபரப்பப்படுகிறது. அதுதான் பிரச்சனை. அதில் தவறான கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. கூடங்குளத்தில் சொன்னதெல்லாம் உள்ளே போக விரும்பல, பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் தவறு, முழுவதும் தவறு, ஆபத்து. இது அதெல்லாம் உண்மையே இல்லை. அதெல்லாம் அது போட்டோம். நெடுவாசலுக்கு வரலாம். கோல்பெட் மீத்தேன்ங்கிறது வேற, நெடுவாசலில் செய்ய போகிறது வேற. கோல்பெட் மீத்தேன்கிறது நிலக்கரி கீழே கிடக்கும், அதில் கேஸ் இருக்கும், அது நிறையா தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் எடுக்கணும். இதில் தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நேச்சுரல் கேஸ், இது ப்ரெஷரில் தானே வெளியில் வரும். அதனால் கோல்பெட் மீத்தேன் இதுவும் ஒன்றுன்னு ஒரு பரப்புறதே ஒரு தவறான முடிவு. கோல்பெட் மீத்தேனுக்கு என்ன, தமிழ்நாட்டில் நீ கோல்பெட் மீத்தேன் இருக்கா இல்லையானு ஒத்துக்குமே தெரியாது. எக்ஸ்ப்ளோரேஷன் நடத்துறது வரைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோரேஷன் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க, அதிலேயே தடை விட்டு போயிடுது. அந்த கோல்பெட் மீத்தேன் வராதுன்னு சொல்லிட்டாங்க. மாநில அரசும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாநில அரசு வேற, மத்திய அரசு வேறங்கிறதே உண்மை இல்லைன்னு சொல்றாரு அவர். அது உண்மை இல்லை. எவ்வளவோ திட்டங்களை மாநில அரசு நிறுத்தியிருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ கொச்சியிலேருந்து கேஸ் பைப் லைன் போடணும் கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும் 310 கிலோமீட்டர். ஜெயலலிதா அரசு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ப்ராஜெக்ட் நின்று போயிடுது. அதே மாதிரி இப்போ இதில் இந்த சில பிரிட்ஜஸ் எல்லாம் ஆரம்பிச்சாங்க, மாநில அரசு கொடுக்கல, நின்று போயிடுது. அதனால மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றுங்கிறதுலாம் தவறான முடிவு. பல விதங்கள் மாநில அரசு ஒத்துழைக்காதனால மாநில அரசு நிறுத்தி இருக்கக்கூடிய பல திட்டங்களுக்கு இப்போ மாநில அரசே மீண்டும் அனுமதி வழங்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். ஏற்பட்டிருக்கலாம். திட்டத்துக்கு கூட நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு தடை விதித்து மத்திய அரசு கைவிட்ட திட்டம் சுற்றுச்சூழல் அனுமதியோட மீண்டும் தொடங்கப்படுமோங்கிற செய்தி வருகிறது. அப்படி பார்க்கிற போதுதான் அந்த சந்தேகம் வருது. அதுதான் திருப்பி சொன்னேன், வதந்தி எல்லாம் செய்தியா பரப்புறோம்னுட்டு. கோல்பெட் மீத்தேன் ப்ராஜெக்ட்டு, திருப்பி சொல்கிறேன் நான், கோல்பெட் மீத்தேன் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்கிறதே தெரியாத ஒருத்தருக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்கலை. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? ஒருத்தருமே சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நெடுவாசல் இருக்கிறது நேச்சுரல் கேஸ். அதில் தண்ணி எக்கச்சக்கமாக பம்ப் ஆகும். நானே அதை எதிர்த்தேன், பலரும் எதிர்த்தாங்க. இது தமிழ்நாட்டில் அது மாதிரி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கோல்பெட் மீத்தேன் நாட்டுக்கு எதிரி இல்லை. நீங்கள் வெஸ்ட் பெங்கால் ராணிகஞ்ச் எடுத்தீங்கன்னா 2 கோல்பெட் மீத்தேன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு 10 வருஷமா. அடுத்து மத்திய பிரதேசில் ஆரம்பிக்கப்படுறாங்க, ஜார்க்கண்டில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கெல்லாம் எதிர்ப்பே கிடையாது கோல்பெட் மீத்தேன். காரணம் வித்தியாசம். அங்கே கோல்பெட், அங்கே தண்ணி கிடையாது. தஞ்சாவூருக்கு அது லாயக்கு இல்லை. அந்த திட்டம் வேற, இந்த திட்டம் வேற. அதை எடுத்து சொன்னாலே புரிய மாட்டேங்க. திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு தான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் பிரச்சனை. அதாவது சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா என்ன பிரச்சனைனா, நீங்க உண்மையை சொல்லி வரலையே களத்துக்கு. அரசாங்கம் அந்த நிலத்தை வாங்கியவர்களிடம் போய் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்றாங்க? ஏதோ மண்ணெண்ணெய் எடுக்க போறதா சொன்னாங்க, அதனால நாங்க மண்ணெண்ணெய் தானே அப்படின்னு நிலத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இல்ல, நம்ம 2-3 இடம் மக்கள்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க? 2-3 இடத்துல செயல்படுத்துறாங்க சொன்னாங்க, அதனால கொடுத்தோங்கிறாங்க. அப்போ இல்ல 2-3 இடங்கள்ல செயல்படுத்துறாங்க. அதுல ஏதோ ஒரு தெளிவின்மையா ஒரு பதில் வருது, குழப்பமான செய்திகள்லாம் தரப்படுதுன்னா பரவாயில்ல. இந்தியா முழுமைக்கும் 31 இடங்கள்ல வருகிற போது புதுச்சேரி, தமிழகம் அந்த பகுதியில் மட்டும் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்க மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்குறாங்க. எப்படி மற்ற இடங்கள்ல அதை ஏத்துக்கிறாங்க, அதை வளர்ச்சி சார்ந்து புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப இந்த புரிதல் இங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வளர்ச்சி சார்ந்த புரிதல் தமிழ்நாட்டுக்கு அதிகமா இருக்கு. மற்ற மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு பல வகையில் வளர்ந்து முன்னேறி இருக்குது. ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும் உண்மையான வளர்ச்சி எது, மக்களுக்கான வளர்ச்சி எதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட செக்டார் வளர்வதற்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே கடை விரிப்பதற்குமான வளர்ச்சியை தமிழ்நாடு எப்போதுமே ஒத்துக்க தயாராக இல்லை. பன்னாட்டு நிறுவனங்களும் வளரட்டும், தப்பில்லை. ஆனா நம்மை சுரண்டி இன்னொருவர் கொளுத்து சாப்பிடுவதற்கு நாம அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா இங்க நாம எப்படி இருக்கிறோம், இவ்வளவு திட்டங்கள் வருது இல்ல, மீத்தேன் சொல்றாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, எக்கச்சக்கமான திட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருது இல்ல. தமிழ்நாடு ஓஹோன்னு இருந்திருக்கணும்ல.
தமிழ்நாடு வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்ததுனால தான் ஓஹோன்னு இருக்குதா, அல்லது இயல்பிலேயே தன்னிறைவான தன்னுடைய போராட்ட உணர்வால முன்னிலையில் நிக்குதான்னு பார்த்தா தன்னுடைய உணர்வால முன்னிலையில் நிக்குது. இது போன்ற திட்டங்களால் அல்ல. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளங்களை சுரண்டி இருக்குது. தமிழ்நாட்டு விவசாயி தண்ணி இல்லைன்னு டெல்லியில போய் 15 நாளா வந்து வீதியில கடந்து போராடிட்டு இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலம் வந்து இன்னைக்கு என்னவா மாறி இருக்குது? விவசாயம் பண்ண முடியுதா? தண்ணி இருக்குதா? விவசாய நிலங்கள் முழுக்க குறிவைக்கப்பட்டு இப்படி 5 ஏக்கர் 10 ஏக்கர் கொஞ்சம் கொஞ்சம் ஏக்கரா வந்து ஒவ்வொரு கார்ப்பரேட் திட்டங்களுக்கும் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா விவசாயம் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறீங்கன்னு தானே பொருள். அப்ப தண்ணி கொடுக்காம நீங்க வந்து அவனை விவசாயம் பண்ணாம ஆக்கியதற்கு பின்னால் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து நுழைப்பதற்கான திட்டம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே பொருள். அப்ப எல்லாமே ஒரு முன்முடியோட செய்றீங்களா? தண்ணி கொடுக்காததுக்கு காரணம் இருக்குது. அப்போ நெடுவாசல் போராட்டம் மட்டும் இல்ல, விவசாயிகள் போராட்டம் மட்டும் இல்ல, கரூர்ல காற்றாலை அமைப்பதற்கும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எல்லாமே வாழ்வாதாரம் சார்ந்ததா இருக்கு. கால்நடைகள் மேய்ச்சலுக்கு போக மாட்டேங்குது, நிலத்தடி நீர்மட்டம் கிணறுல குறையுது அப்படின்னு அங்க காற்றாலை அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப நீங்க நிலம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருகிற போது, தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போது அரசு வந்து அதை கூர்ந்து கவனிக்கல அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்படி இல்லை, நெடுவாசல் பிரச்சனையும் சரி, அதாவது இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வர செய்திகளுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் சொல்கிற செய்திகளுக்கும் தனி மக்கள்கிட்ட போய் பேசி பார்த்து தான் அவங்களோட செய்திகள். நான் என்ன நெடுவாசலில் மக்களை சந்தித்தேன். அவங்க ஒரு ஊடகத்தை ஒரு செய்தி இதில் நியூஸ் இதில் டெலிவிஷனில் போனபோது 50 பேரை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதாவது மக்கள் நினைக்கிறதுக்கும் அரசியல் கட்சிகள் நினைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அரசியல் கட்சிகள் சொல்கிறது தான் ஊடகத்தில் வருது, செய்தித்தாளில் அதான் உண்மை. நீங்கள் எடுத்துக்கோ, காற்றாலை எடுத்துக்கோ, காற்றாலை என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னு அது படித்த உடனே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, அதனால வந்து நிலத்தடி நீர் குறையும் இருக்காங்க. காற்றாலைனால் நிலத்தடி நீர் எப்படி குறையும் எனக்கு புரியவே இல்லை. ஒன்றும். ரெண்டாவது வந்து மழை பெய்யாது, காற்றாலை எப்படி மழை பெய்யும், எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, அது தவறான ஒன்றே ஒன்று பண்ணலாம். அரசாங்கம் வந்து ஒரு தவறு செய்யுது, மத்திய அரசு மாநில அரசு அந்த மக்களுக்கு போய் எடுத்து உரை நடுவாசலையும் செய்யலை, இங்கேயும் செய்யலை. மக்களுக்கு போய் விஞ்ஞானிகளையோ பொறியாளர்களோ அமைச்சு விளக்கணும். இல்ல அவங்களுடைய அனுபவ அறிவுங்கிறது நம்ம குறைவா இருக்குன்னு மதிப்பீடு செய்யறதா? இப்ப நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிருக்கதா அவங்க உணர்ந்திருப்பாங்க. தினமும் வளர்க்கிற கால்நடைகள் ஏன் மேய்ச்சலுக்கு போக மாட்டேங்குதுன்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க நீதிமன்றத்துக்கே போயிருக்கிறாங்க, வழக்கும் தொடுத்து நீதிமன்றம் போயிருக்காங்க, நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அதையும் சொல்லணும் இல்லையா? இதுல வந்து என்னன்னா, இந்தியாவில் வந்து இப்போ 26,000 மெகாவாட் காற்றாலை இருக்கு. தமிழ்நாட்டில் மாத்திரம் தமிழ்நாடு தான் முன்னோடு நிற்கிறது. 8,000 மெகாவாட் இருக்கு. இன்னும் 10,000 மெகாவாட்டா கூட போகுது. ஒரே ஒரு இடத்துல முன்னாடி மகாராஷ்டிராவில் சத்தாரான ஒரு இடத்துல காற்றாலை எதிர்க்க போராட்டம் நடக்குது. அப்போ என்ன போராட்டம் நடக்குதுன்னா, காற்றாலை வந்துன்னா பறவையெல்லாம் ஓடி போயிடும், எங்கள் பறவையே இருக்காது. நாங்கள் இப்போ அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு, பறவையெல்லாம் ஒன்று ஓடியும் போல ஒன்றும் போல பறவையெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. இந்த காற்றாலையை பற்றி எதிர்க்கிறது இந்த மாதிரி போக்கை தமிழ்நாட்டில் அனுபவிச்சோன்னா, சிலர் சேர்ந்து ஒரு 100 பேர் சேர்ந்து 200 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை எதிர்ப்போம், அதனால திட்டம் வராதுன்னு உடனே அரசியல் சாய பூச்சி உடனே அரசியல்வாதிகள் நடிகர்கள் பாருங்க, அடுத்த நடிகர்கள்லாம் போவாங்க, அரசியல்வாதிகள்லாம் போவாங்க, பேசுவாங்க. இதில் வந்து ஒரு அடிப்படை இதுவே சித்தாந்தமே இல்லை. காற்றாலை வந்து ப்ரூவன் டெக்னாலஜி, ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி. காற்றாலையும் எடுத்தோன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் ஒன்றுமே நிறுத்த ஒரு பிரச்சனையும் நடத்தவே முடியாது. அந்த நிலைக்கு தள்ளப்படும். இல்லை, இது வந்து நாம் வந்து அப்படி சுருக்கி பார்க்க வேணாம். ஏன்னா காற்றாலையை கூட எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனநிலை ஏன் வந்துச்சு, அந்த அப்படி ஒரு கோணத்தில் நம்ம சிந்திப்போம். மக்கள் வந்து ஒவ்வொரு திட்டங்கள்லையும் தங்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மை தீமையில இருந்து தான் ஒரு விஷயத்தை வந்து ஒப்பீடு செய்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை இது போன்ற திட்டங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அபாயங்கள், இது ஒவ்வொன்றிலும் அரசு மக்களுக்கு என்ன தந்திருக்கிறது, கார்பரேட்டுகளுக்கு என்ன தந்திருக்கிறது, ரெண்டையும் ஒப்பிட்டு தான் மக்கள் முடிவுக்கு வர்றாங்க. போபாலில் என்ன நடந்துச்சு, இந்த கடல்ல எண்ணெய் கொட்டின விஷயத்துல என்ன நடந்துச்சு, ஒவ்வொன்றையும் மக்கள் பார்க்கிறாங்க. ஆனா அரசு அதை எதிர்கொள்வதற்கு ஏதாவது வழிமுறையை வைத்திருக்கிறா? வாளியை கொண்டு நீங்க வந்து கடல்ல எண்ணெய் அள்ளக்கூடிய ஒரு அரசு, ஒரு பேரிடர் மேலாண்மை, அவ்வளவு மோசமான பேரிடர் மேலாண்மை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு, அப்ப இந்த அரசை நம்பி எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எப்படி அனுமதிக்கிறது, எப்படி போறது? 30 வருஷமா போபால்ல வந்து நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, எந்த நிவாரணமும் கிடைக்கல. பாதிக்கப்பட்டவனா தான் நிக்கிறானே தவிர குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான், தண்டனை கொடுக்க முடியல. இவ்வளவு ஒரு மோசமான சிஸ்டத்துக்குள்ள இந்த அமைப்பு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதற்குள்ள எப்படி பெரிய பெரிய ஒரு ப்ராஜெக்டை நாம நம்பி ஒப்படைக்கிறது, எப்படி நம்ம நிலத்தை ஒப்படைக்கிறதுன்னு மக்கள் தயங்குறாங்க. காற்றாலையில உண்மையிலே நாம் காற்றாலையெல்லாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தான். காற்றாலை வந்து இன்னைக்கு நாம வந்து கூடங்குளத்தை அப்புறப்படுத்தி விட்டு மின்சாரத்திற்கு காற்றாலையின் மூலம் கொண்டு வரணும், சூரிய ஒளியின் மூலம் கொண்டு வரணும் தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு அதை புரிய வைப்போம். நாம என்ன சொல்றோம்னா, இந்த அளவுக்கு மக்கள் மனநிலை ஏன் மாறுது? காற்றாலையை கூட எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மனநிலை ஏன் மாறுதுன்னா, அரசினுடைய திட்டங்களுக்கு பின்னால் ஒரு பொய்யும் அரசினுடைய திட்டங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரானதாகவும் மாறிக்கொண்டே போகும்போது மக்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. சரி, அப்ப நெடுவாசல் பிரச்சனையில
கூடங்குளம் பிரச்சனையில மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்க காற்றாலைன்னு வருகிற போது அதே புரிதலை ஏற்படுத்துவதற்கு களத்துக்கு போகணும் இல்லையா? அது சரினா அப்ப இதையும் பண்ணணும் தானே? இது இப்பதான் தொடங்கி இருக்காங்க, அதை நாம பேசுவோம். அதுல அது நம்ம சொல்லாம இருக்க போறது இல்லை. எது உண்மை அதை நம்ம எடுத்து சொல்ல போறோம். நம்முடைய விஷயம் எல்லாம் மக்களுடைய இந்த உணர்வை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான். மக்கள் வந்து போராட்டத்திற்கு முன்னோர்கள் சும்மா வேலை வெட்டி இல்லாம போராட வர்றாங்க. எதுக்கு போராட வர்றாங்க? தங்களிடம் இருப்பதையும் இழந்து விடக்கூடாது என்கிற ஒரு உணர்விலிருந்து வர்றாங்க. ஏன்னா இருப்பதை ஒவ்வொன்றா நம்ம புடுங்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட இருந்து. அரசு அதை தான் செஞ்சுட்டு இருக்குது. நிலத்தை கொடுக்குறாங்க, தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அது. நிலத்தை கொடுக்குறாங்க, அதுக்கான இழப்பீடு கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிறது. வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில கொடுக்குறாங்க, வேலை கிடைப்பதற்கு பல ஆண்டுகளாக ஆகிறது. இது இல்லாம நிலத்தடி நீர்மட்டம் குறையிறது, பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க, அந்த பகுதி வாழ் மக்கள் அனுபவிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை தொடங்கப்பட்ட திட்டத்தினால ஏதாவது பிரச்சனைனா அதுதான் அவங்கள முதல்ல பாதிக்க போறதும் அவங்கள தான். ஆனா இவ்வளவுக்கு பிறகும் நன்மைன்னு பார்த்தா வேற யாருக்கோ ஒருத்தருக்கு தான் போகுது. அப்ப இதை வந்து எப்படி வளர்ச்சின்னு நாம எப்படி சமன்படுத்துறது? வேற யாருங்கிறது யாரு? அதாவது வேற யாருன்னா தனியார் நிறுவனங்கள், ஒரு கார்பரேட் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பிடித்தமான வார்த்தையா எடுத்து ரொம்ப துஷ்பிரயோகம் சொல்றாங்க அந்த வார்த்தையை. ஏன்னா கார்பரேட்னா பெரிய முதலாளி. எனக்கு தெரியும், தெருவிளக்கில் படிச்சு இன்னைக்கு கார்பரேட்டா இருக்கவங்களா இருக்காங்க. அதனால கார்பரேட்லாம் அப்படிலாம் நாட்டுக்கு எதிரின்னு சித்தரிக்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நன்மையா இருக்கலாம். நாட்டுக்கு நன்மை இல்லை அது போட்டு அதுல திருப்பி வேற ஒரு விஷயம் அதுக்குள்ள போக வேண்டாம். இதுல வந்து நீ கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ரெண்டு இருக்கு. அவர் சொன்னதுல ஒண்ணு ஒத்துக்கிறேன். அரசாங்கத்துக்கு வந்து மக்களுக்கு பிரச்சனை வந்தால் எடுத்து கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தோட கடமை உண்டு. நெடுவாசலையும் சரியா செய்யல, இந்த காற்றாலை பிரச்சனையும் சரியா செய்யல. மத்திய அரசு இதுல மாநில அரசு செய்ய வேண்டியது. ஏன்னா இதுல பிரச்சனை வந்து மாநில அரசு தான் செய்யணும், மத்திய அரசால் செய்ய முடியாது. அவங்கெல்லாம் இந்திக்காரங்க, பீகாரிக்காரங்க, அவங்க பிரச்சனை தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன நடக்கிற பிரச்சனைங்கிறது மாநில அரசு தான் தெரியும். மாநில அரசு அதிகாரிகளை அனுப்பணும், இல்லை விஞ்ஞானிகளை அமைச்சு அவங்களை பேச சொல்லணும். எனக்கு நான் வந்து பல இது டெல்டா ப்ராஜெக்ட் பண்ணும்போது 17 விவசாயிகளை சந்திச்சிருக்கேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டுரை போட்டி நடத்தினேன், பிரச்சனைகள் எப்படி தீர்ப்பதுன்னு. 400 கட்டுரைகள் வந்திருக்கு. மக்களுடைய சொல்ற கருத்துக்களும் அரசியல்வாதிகள் சொல்ற கருத்துக்களும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குங்கிறத நான் காண்றேன். அதனால வந்து இப்போ அரசியல்வாதிகள் சொல்றாங்க, மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. இப்போ காவேரி பாட்டு இந்த வரும், அது அடுத்த பிரச்சனை எடுக்க போது சொல்றேன் நான். இப்போ இந்த எடுத்தீங்கன்னா காவேரி பிரச்சனை எடுத்தீங்கன்னா இல்ல நெடுவாசல் பிரச்சனை எடுத்துக்குவோம், அது வேணும்னு சொல்றாங்களா மக்கள்? இல்ல நீங்க பேசின சொல்றவங்க இருக்காங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா இதுல பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு ஒரு நெடுவாசல் பிரச்சனை வரும்போது அங்க வந்து அவங்க 3 கேள்வி கேட்டாங்க. 1 கேள்வி கேட்டாங்க, அரசாங்கம் வந்து நிலத்தை எடுத்துட்டு போனா எங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுப்பேன் இது வரைக்கும் தீர்மானம் சொல்லல. ஒன்னாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இதை நிலத்தடி எடுத்து போகும்னு சொல்றோம், போகாதுன்னு எங்களுக்கு கன்வின்சிங்கா ஒருத்தருமே சொல்லல. விவசாயம் பாதிக்கப்படும் சொல்றோம், விவசாயம் பாதிக்கப்படாதுன்னு அதுதான் நான் உடனே சொன்னேன் ஊடகத்தில் பேசின போது. இவங்களை கூட்டிட்டு போக சொல்லுங்க. மெக்சானான்னு குஜராத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, எல்லாட்லையும் இருக்கு. அங்க போய் பாருங்க, அவங்களை போய் காமிங்க. இங்க இருக்கு இயற்கை எரிவாயு கிணறு இருக்கு, பக்கத்திலேயே கார்டன் இருக்கும். அது இதுக்கு போங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு போங்க, நிறைய இடத்துல ஆன்ஷோர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் பக்கத்தில் கார்டன்ல இருக்கு, நானே பார்த்துருக்கேன். அதனால வந்து இதெல்லாம் உண்மை மக்களுக்கு இந்த எடுத்து சொல்றத விட அங்கே கூட்டிட்டு போய் காமிங்க. உங்களுக்கு சொன்னேன், நான் மாநில அரசு எழுதினேன், கூட்டின்னு போய் அவங்கெல்லாம் காமிங்க. அந்த அப்பதான் கன்வின்ஸ் ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அதனால மக்களை நான் குற்றமே சொல்லல. மக்களுக்கு கருத்தை நியாயமா எடுத்து சொல்லணும். எதிர்த்தரப்பு அரசியல் காரணங்களுக்காக ஏதோ காரணங்கள் சொல்லும் போது எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதான் பிரச்சனை. மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் தான் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வந்து இன்றைக்கு கட்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தேவை. ஏன்னா பணம் புழங்கும் தேர்தல் முறையாக இந்த தேர்தல் முறை மாறிடுச்சு. அப்போ கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறது தானே அரசியல் கட்சிகளுக்கு நல்லது. அரசியல் கட்சிகளுக்கு அதுதானே நன்மை பயக்கும். ஏன் கார்பரேட்டுகளை நாங்கள்லாம் எதிர்க்கிறோம்? அப்போ அந்த அடிப்படையை நம்ம முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறையையும் இன்னைக்கு இருக்கிற கார்பரேட்டுகளையும் நீங்க வைத்து பார்த்தால் அரசியல் கட்சிகளுக்கு எது நல்லது? கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக பேசுவதும் கார்பரேட்டுகளுக்காக மக்கள்கிட்ட போய் வாதாடுறது தான் அரசியல் கட்சிகளுக்கு நல்லது. ஆனா நாங்க நேர் எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக மக்கள்லாம் ஒட்டுமொத்தமா எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா, தேர்ந்தெடுத்துட்டாங்களா? நாங்க இன்னும் போராட்ட காலத்துல தான் நிக்கிறோம். அப்ப கார்பரேட்டுகள்கிட்ட இருந்து நன்மை இல்லை, மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ஓட்டு வரல. ஆனா நாங்க நாட்டின் நலன் கருதி போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, வார்த்தைகளின் மூலம் மக்களை திருப்திப்படுத்திட முடியாது. வாங்க நாங்க உங்களுக்கு நிவாரணம் தர்றோம், உங்களுக்கு வந்து இழப்பீடு தர்றோம், பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா வைத்திருக்கிறோம்னு வார்த்தைகளின் மூலம் நீங்க வந்து அதை வந்து நீங்க மக்களை வந்து புரிய வைக்க முடியாது, மக்களுக்கு வந்து ஆறுதல் அளிக்க முடியாது. செயல்பாட்டின் மூலம் ஆதரவு தான் நீங்க அதை செய்யணும். செயல்பாட்டு அந்த திட்டம் எங்கெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் சொல்ல வர. மிடில் ஈஸ்ட்ல வந்து எண்ணெய் கொட்டினா வாளியை வச்சு ஆள்றாங்க,
கேட்கிறேன். அங்க எவ்வளவு பெரிய ஆயில் புழங்கக்கூடிய இடம், எண்ணெய் புழங்கக்கூடிய இடம், கப்பல் கப்பலா போகுது. எந்த இடத்துலயும் வந்து இப்படி கொட்டின மாதிரியும் தெரியல, கொட்டினதை அவன் வாளி வச்சு அழுன மாதிரியும் தெரியல. ஆனா இங்கதானே வாளியை கொண்டு போய் நிக்குது அரசாங்கம். மக்களெல்லாம் கூப்பிடுது, வாங்க எல்லாரும் வாளி எடுத்துட்டு வாங்கன்னு. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல நாம எப்படி வந்து நம்ப முடியும்? மக்கள் எப்படி நம்புவாங்க வாக்குறுதிகளை? இடைவேளைக்கு பிறகு பேசும். இலங்கை தமிழர்களுக்கான உதவியை தமிழக அரசியல்வாதிகள் தடுக்கிறார்கள் அப்படின்னு ராஜபக்சே உடைய மகனும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான நமல் ராஜபக்சே சொல்லியிருக்கிறார். 150 வீடுகளை தனியார் நிறுவனம் இலங்கை தமிழர்களுக்காக கட்டி கொடுக்குது. அதை வழங்குவதற்காக இலங்கை செல்வதற்கு ரஜினி திட்டமிட்டிருந்தார். நான் பல்வேறு தரப்புல இருந்தும் அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த பயணத்தை அவர் ரத்து செய்திருக்கிறார். அதை கோடிட்டு காமிச்சு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையான முகம், தமிழக அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் தற்போது வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவும் சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் தனிமனித சுதந்திரம்னு சொல்கிறோம், தனிமனித கருத்துரிமைன்னு சொல்கிறோம். இன்னொரு சமயம் ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானம் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரின்னு தோணுது, அவர் ஒரு செயலில் இறங்குறாரு. உடனே மாக்கி எல்லாரும் எங்களுக்கு அது பிடிக்கல, அதனால் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தனிமனித சுதந்திரத்தையே பறிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றாவது. ரெண்டாவது வந்து தனிமனித அவர் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கருத்து வரும்போது அவர் பயந்து போய் ஐயோ சரி நான் போகலன்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து தமிழகத்தில் இன்னைக்கு உள்ள பய உணர்ச்சியை காமிக்கிறது. சில பேர் வந்து அரசியல் கட்சிகளோ சில இயக்கங்களோ தாங்கள் மிரட்டுற மாதிரி பேசும்போது மக்களுக்கு பயம் வருது. அதனால தான் நீங்கள் பல இடத்துல பார்க்குறோம், அரசியல் கட்சி ஏதாவது சொன்னாலும் மக்கள் எடுத்து ஒன்றும் பேசதே கிடையாது. எங்கே ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, 1000 பேர் உட்காந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் போய் மிரட்டுவாங்க, பாக்கி 990 பேர் எடுத்து பேச மாட்டாங்க. அந்த ஒரு பய உணர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கொஞ்சம் அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்ச்சியோட பேசணும். அதாவது போறாரு, எதுக்காக போறாரு? தமிழக நலனுக்காக போறாரு. 150 வீடு திறக்கட்டுமே, யாரை யார் பாராட்டினாலும் நம்ம வரவேற்போம்னு ஒரு பழமொழி என் தமிழ்வாதியார் சொல்லுவார். அது மாதிரி ஒருத்தர் வீடு கட்டுறாரு, தமிழர்களுக்கு தான் கட்டுறாரு, செய்யிட்டு அதுவே எதிர்க்கணும், எதுக்கு குறை சொல்லணும்? குறை சொல்ல அவசியமே கிடையாது. இது செஞ்சிருக்கக்கூடாது. இன்னும் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, இதை பயந்து போய் ரஜினிகாந்த் நான் போலேன்னு சொன்னார் இல்லையா, அது ஏன் இப்படி சொன்னாரு? அது வந்து இந்த மாதிரி போயும்போது எழுத்து நிற்கணும். இந்த மாதிரி திட்டத்துக்கு நான் என்னோட சொந்த கருத்து நான் செய்யறேன். பயம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல கூட்டு மனப்பான்மை? நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதுனால அவர் செஞ்சாருன்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து சௌரியம் போல இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதாவது இப்படியும் சொல்லிருக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம். எனக்கு அப்படி தோணலை. எனக்கு ஏன்னா இது வந்து முன்னாடியே ஆலோசிக்கணும். அவர்லாம் ஒரு அனுபவம் உள்ளவர். பயந்து போய் தான் பெற்றுக்காரு தான் எனக்கு தோணுது. தன்னுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுமோ, தொழில் கெட்டு போயிடுமோங்கிற பயத்தில் தான் செஞ்சிருக்கா தான் எனக்கு தோணுது. ஏன் தனி மனித உரிமையெல்லாம் பாதிக்கிற மாதிரி அரசியல்வாதிகள் கருத்துக்களை சொல்றாங்க? எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10-20 நாளாக நானும் இந்த பத்திரிகைகளை படிக்கிறேன், தொலைக்காட்சிகளை பார்க்குறேன். மிரட்டல் தொனியில் பேசுவதும், தான் விரும்பாததை மற்றவர்கள் விரும்பக்கூடாது என்று சொல்லுவதும், அப்படி செய்தால் காலில் போட்டு நசுக்குவேன், நான் அதை அனுமதிக்க முடியாது என்கிற துணியில் பேசுவதும் நம்ம நண்பர் ஹெச் ராஜா தான் அப்படி பேசுகிறார். வேற எந்த தலைவர்களும் அப்படி பேசுன மாதிரி தெரியல. நான் நசுக்குவேன், நான் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் அவர் தான் பேசுகிறார். வேற எங்க தலைவரோ இந்த ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த தலைவர்களோ அந்த வேண்டுகோள் விடுத்திருக்கிற அறிக்கைகளை தயவு செய்து ஐயா போன்றவர்கள் படிக்கணும். இல்ல அவர் போலேன்னு சொன்ன பிறகுதான் நாங்க வேண்டுகோள் தான் விட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போவதற்கு முன்னால விட்ட அறிக்கை சாட்சியா இருக்குத. அறிக்கை தானே ஊடகங்கள் உங்க மூலமா தானே விட்டுருக்கோம். நாங்க போய் ரஜினியை தனிப்பட்ட முறையில் பார்க்கல, ரஜினிக்கு தனிப்பட்ட முறையில் நாங்க எந்த விதமான சந்திப்பை நடத்தி வலியுறுத்தல. ஊடகங்கள் வாயிலாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த அறிக்கை தான் சாட்சி. என்ன சொல்லுது அந்த அறிக்கை? இன்னைக்கு ஐநால தீர்மானம் வந்திருக்குது, இலங்கைக்கு வந்து 2 ஆண்டுகள் வந்து விசாரணைக்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல இலங்கை வந்து சர்வதேச சமூகத்திடம் வந்து கிளைம் பண்ணுது. என்ன கிளைம் பண்ணுது? நிலைமை எல்லாம் சரியாயிருச்சு, மக்களுக்கெல்லாம் நாங்க வந்து உரிய நிவாரணத்தை வழங்கிக்கிட்டு இருக்கோம், மறுவாழ்வு பணிகள் மிக சிறப்பாக நடக்கிறது என்று நடக்காத ஒன்றை சர்வதேச சமூகத்திடம் நடப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலங்களில் ராணுவம் குடியிருக்கிறது. சர்வதேச சமூகம் கட்டி கொடுக்கிற வீடுகளில் கூட ராணுவத்தினுடைய குடும்பங்கள் குடியமர்த்தப்படக்கூடிய அளவுக்கு நிலம் அங்க வேற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த வீட்டை நிலத்தை இழந்து நிற்கிறாங்க. பல்வேறு நாடுகள்ல போய் செதறி கிடக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் அகதி முகாமில் இருக்கிறாங்க. இப்போ குற்றச்சாட்டு தமிழக அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டுருச்சுங்கிற குற்றச்சாட்டு நமல் ராஜபக்ச இப்ப வைக்கிறார்ல. தொடர்ச்சியாக தமிழக அரசியல்வாதிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே இதுதான். இலங்கை தமிழர் விவகாரத்தை வைத்து அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை இங்க பண்றாங்கிறதா அவங்க மீதான குற்றச்சாட்டு. அதனால எந்த நன்மையும் அங்க நடக்கலைங்கிறதா தொடர்ச்சியா வைக்கக்கூடிய புகார். ஈழத்தமிழர் விவகாரம்
தமிழ்நாட்டின் வாக்கு வங்கி அரசியல்னு முதல்ல பேசுறதே அபத்தமானது. ஏன்னா இதை முதல்ல பேசுறது யாரு? நாங்க புலிகளை ஆதரிக்கிறோம், ஈழம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம்? மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த 5 கட்சிகளுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டில்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய மனநிலையை ஈழப்பிரச்சனை தீர்மானிக்கும்னா நாங்கள்லாம் அதிகாரத்தில் இருந்திருக்கணும், நாங்கள்லாம் போராட்டத்தில் நிற்கிறோம். அப்போ ஈழப்பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் போக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு தார்மீக ரீதியான ஆதரவு என்கிற நிலையிலிருந்து மட்டும்தான் பேசுறோம். இந்த பிரச்சனையை கூட நாங்க பேசல, அங்கிருந்து ஈழத்தமிழர்கள் வந்து பேசுறாங்க. நீங்க வந்து சொல்லுங்க, ரஜினிகாந்த் உங்க நண்பர் தானே, தயவு செய்து வேண்டுகோள் விடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவர் இங்க வந்து ஒரு 150 வீடை திறந்து விட்டார்னா அது 150 பயனாளிகளுக்கு பயன் கிடைக்குங்கிறது நாங்க மறுக்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போட்டோவை வைத்துக்கொண்டு சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரமாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு அபிமானத்தை பெற்ற ஒரு திரைக்கலைஞரை வந்து அங்கீகரித்திருக்கிறார், இவ்வளவு பெரிய வேலைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு என்று சொல்லி ஒரு மறுவாழ்வு பணிகள் நடப்பது போன்ற தோற்றத்தை இலங்கை அரசு சர்வதேச சமூகத்திடம் ஏற்படுத்தணும். சர்வதேச சமூகத்திடம் இலங்கையில எப்படி நிலைமை இருக்குதுங்கிறத கொண்டு போய் சேர்த்ததற்கு ஈழத்தமிழர்கள் பெரும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. போராட்டம் எல்லாம் முற்றிலும் சீர்குலைஞ்சு போகும். தார்மீக ஆதரவையும் அவங்களுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கு, வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்றாங்கிற குற்றச்சாட்டுகள் மூலமாக கொச்சைப்படுத்தப்படுகிறதா? இதுல என்ன பிரச்சனைனா, எந்த சமுதாய பணியா இருந்தாலும் நம்ம அரசியல் கண்ணோட்டத்தை தான் பார்க்குறோம், வேற வெளியே வரவே முடியல. என்ன, இலங்கை அரசை எதிர்ப்பது வேற, இலங்கை தேசத்தை எதிர்ப்பது வேற. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம என்ன செய்யறோம், இலங்கை அரசை தவறு செஞ்சிருக்கலாம், இலங்கை மக்கள் மேலே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. இப்போ இங்கே என்ன, இலங்கையிலே எவ்வளவோ சிங்களவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ சிங்களவர்களும் தமிழர்கள் நண்பர்களாக இருக்காங்க. கொலம்போவில் போய் பாருங்கள், கொலம்போ போனால் நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அதனால் என்ன நடக்குது, ஒரு சிம்பிள், இது வந்து ஒரு 150 வீடு கட்டிருக்காங்க. 150 வீடு கட்ட வந்து அவங்க தமிழர்கள் கட்டிருக்காங்க, ஆக்க போறாங்க. ரஜினிகாந்தை கூப்பிட்டு கொஞ்சம் இனாகிரேட், யாராலும் இனாகிரேட் பண்ணாலும் ரஜினிகாந்தை இனாகிரேட் பண்ணிருப்பாங்க. இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, அதான் சர்வதேச லேக்கில் வந்து பண்ணும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாங்களே ஒழிய சும்மா 2 வீடு திறந்துட்டாரு இல்லை ரஜினிகாந்த் சொல்றதுக்கு அப்படி வேத வாக்கா ஒருத்தர் அவர் யாரும் நடிகர், பெரிய இன்டலெக்சுவல் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு நடிகர் மாதிரி திறந்து வச்சிருக்காரு, உடனே அதிகாரம் திறந்து வச்சதுனால இலங்கைக்கு அங்கீகாரம் வந்துருச்சு நினைக்கிறதுலாம் ஒரு அவுட் ஆஃப் த வே திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். திருப்பி சொல்ல, சமுதாய பணியா இருந்தாலும் அரசியல் கண்ணோட பார்த்து பச்சைகளை திசை திருப்புறாங்க. அதான் பிரச்சனை. சாதாரண விஷயம். அங்கே உள்ள தமிழர் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன் உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து இதை வந்து விரும்பல, ஏன் வந்து எதிர்க்கிறாங்க? அவங்க ஏன் இங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க எல்லாம் பேசுங்கன்னு? அப்ப அவங்களுடைய நிலைமையிலிருந்து நாம ஒரு பிரச்சனையை பார்க்கணும், நம்முடைய நிலைமையிலிருந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு இருக்கிற பாதிப்பை முதல்ல அவங்களுக்கு தானே புரியும். அவங்க இன்னைக்கு வந்து அதை வந்து விரும்பல. அப்ப அதுல இருந்தா நாம பேசுறோம், நமக்கு வந்து அதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய பாதிப்பை சர்வதேச சமூகத்திடம் சொல்வதற்கு கூட பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த 8 ஆண்டுகள்ல சிறுக ஆவணங்களை சேகரித்து அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கே பெரும்பாடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட போக்கு போயிட்டு இருக்கும் போது அதை அப்படியே பின்னுக்கு தள்ளி டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் எல்லாமே நல்லா நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு அவங்களை விடும். அந்த நிலைமையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். தாராளமா சுபாஸ்கரன் அவர்களும் லைக்கா நிறுவனமும் 150 இல்ல 15 லட்சம் வீடுகளை கூட கட்டி கொடுக்கலாம், திறக்கலாம். அதை யாரும் தடுக்க போறதில்லை. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயனை வந்து நாம வரவேற்கிறோம். ஆனா ரஜினி வச்சு திறக்க கூடாது இந்த நேரத்தில் வந்து அது நல்லதில்ல. அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும் நாம சொல்றோம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்தோரின் எண்ணிக்கை வந்து 41.42% உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆண்டு வந்து 8 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க, இந்த ஆண்டு 11 லட்சம் பேருக்கு மேல எழுதுறாங்க. மையங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்கு, தமிழகத்தில் கூட மையங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சதவீத உயர்வை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் நாம் வந்து எதிர்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே இன்னொரு பக்கம் வேகமாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை பற்றி தான் முதல் அமர்வில் நம்ம பேசணும். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். அதாவது மக்களிடம் வந்து மக்களை ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் தள்ளிய பிறகு மக்கள் அதை வந்து செஞ்சு தான் ஆகணும், அதை செய்யலைன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு எதுவுமே நடக்காது என்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளே விட்ட பிறகு மக்கள் அதை வாங்கித்தானே வாங்க. இப்போ ஆதார் கார்டை நான் வாங்க மாட்டோன்னு எவ்வளவோ வந்து நம்ம உறுதியாக இருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யணும்னா நீங்கள் ஆதார் வாங்கினா தான் முடியும். ஒரு ஃபோன் சிம் கார்டு கூட நீங்கள் வாங்க முடியாது ஆதார் இல்லைன்னா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்கும்? வாங்காதவங்க கூட அதில் வாங்க மாட்டோம்னு உறுதியாக இருக்கிறவங்க கூட போய் வாங்கிடுவாங்க.
அதுபோல தான் இதுவும். இன்னைக்கு நீட் தேர்வை தமிழ்நாடு ஒரு சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு அது எடுபடலை. அந்த சட்டம் நம்ம மேலே திணிக்கப்படுது. மாநில உரிமைன்னு சொல்லி கல்வியில் மாநில உரிமை ஒரு 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 முக்கியமான விஷயம். அந்த மாநில உரிமையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு கல்வியை இன்னைக்கு பொதுப்பட்டியலில் வச்சு இப்படி ஒவ்வொன்றாக திணித்து கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிறது மிக முக்கியமான ஒரு கொள்கை. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் நிரப்பக்கூடிய இடங்களை கூட இன்னைக்கு நுழைவுத் தேர்வு என்கிற பெயரில் ஃபில்டர் பண்ணி அதை ஒரு பொதுப்பட்டியலுக்குள்ளே கொண்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதை குறிவைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமையை கொண்டு விட்டுட்டாங்க. இது மக்களை அரசு ஒரு நெருக்கடிக்கு தள்ளி பணிய வைக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது இல்ல, அதுதான் சரியான கல்வி முறைன்னு சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு, தகுதியான மாணவர்களை ஒரே தேர்வின் மூலமாக கண்டறிகிறது அப்படிங்கறதான் சரியான கல்வி முறைன்னு சொல்றாங்க. இது உச்சநீதிமன்றம் இந்த நீட் தேர்வை வலியுறுத்தி சொன்னதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த சேர்க்கையில வெளிப்படைத்தன்மை இல்லை. மாணவர் சேர்க்கையில மிகப்பெரிய ஊழலும் முறைகேடுகளும் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு இடமா மருத்துவ சேர்க்கை அமைந்திருக்குது. அதை சீர்படுத்தணும்னா தகுதியான திறமையான மாணவர்களை மட்டும் சேர்ப்பது என்கிற ஒரு வடிகால் வேணும். அதற்கு நீட் தேர்வு வேணும்னு சொன்னாங்க. இப்போ நீட் தேர்வு இன்னைக்கு வந்துருச்சு. இந்த மாணவர் சேர்க்கை விஷயத்தில் ஏதாவது சீர்திருத்தம் நடந்திருக்கா? ஏதாவது இந்த கல்வி கட்டண கொள்ளை தடுக்கப்பட்டிருக்குதா? எதுவுமே இல்லை. எந்த சீர்திருத்தமும் நடக்கல. இன்னும் மோசமாகத்தான் அந்த நிலைமை நீடிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நீட் தேர்வின் மூலம் இடஒதுக்கீட்டின் மூலம் வந்தவர்கள், காலம் காலமாக படிக்காத பின்னணியிலிருந்து முதல் தலைமுறையாக படிக்க வந்திருப்பவர்கள், போராடி கல்விக்கு வந்திருப்பவர்கள், இவர்களை தெளிவா ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புற வேலையை இது செய்து தகுதி திறமைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல மோசடியானது. சரியான கல்வி முறை அப்படின்னு சொன்னாலும் கூட கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் இதுல தேர்ச்சி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தவறான வாதம். அது அதாவது நம்ம சொல்கிறோம் கிராமப்புற மாணவர்களாம் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து என்னோட குமரேச ஆயித்தன்னு ஒரு மாணவர் இருந்தார். அவர் திருநெல்வேலி. அவர் குடும்பத்தில் ஒருத்தரும் 3ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தே கிடையாது. அவர் இங்கே சேர்ந்தார். சேர்ந்த உடனே அவர் கோல்டு மெடலிஸ்ட். நான் ரொம்ப படித்த குடும்பத்துலேயும் வந்தவன். எனக்கே ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட தான் போய் கேள்வி கேட்பேன். படித்து முடித்த உடனே அவருக்கு அட்டாமிக் எனர்ஜி வேலை கொடுத்தாங்க. ஸ்பேஸ் சயின்ஸில் பெரிய வேலை இறந்து போயிட்டார். பெரிய நஷ்டம். நாட்டு சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பெரிய நஷ்டம். அவர் இறந்து போனது. அந்த மாதிரி பல உதாரணங்களை எனக்கு காமிக்க முடியும். என்ன நினச்சிட்டோன்னா, தமிழ்நாட்டில் அதாவது ஒரு பக்கம் சொல்கிறோம் தமிழ்நாடு முன்னேற மாநிலமாக இருக்குன்னுட்டு, இன்னொரு பக்கம் தமிழக மாணவர்கள் மற்ற மாணவர்களோட போட்டி போட அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறோம். இதை விட ஒரு அவமானமான காரியம் உண்டா? கிடையவே கிடையாது. அதனால தான் என்ன இதில் வரணும்னா, இதில் நீட் எதிர்க்கிறத விட சொன்னது கரெக்டு. தமிழ்நாட்டில் கல்வியோட தரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியோட தரம் இவ்வளோ மோசமாக இருக்க காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் போக முடியல. ஏன்னா தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறதுலாம் சொன்ன கார்பரேட், அதே கார்பரேட்டு அரசியல்வாதிகள் இவங்க தான் தனியார் பள்ளிகளையும் கம்மியார் கல்லூரி நடத்துகிறாங்க. கண்ணாப்பினால ஃபீஸை கூட்டி ஏழை மாணவர் போக முடியல. அவங்களுக்கு அரசு பள்ளிக்கூடம் தான் போக முடியும். அரசு கல்லூரி நிர்வாகத்தை நீங்கள் உள்ளே பார்த்தா புரியும். இன்னைக்கு அரசு நிர்வாகத்தை சீர்படுத்தணும்னா ஏதாவது ஒரு மந்திரியாவது, ஏதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராவது, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலுக்கோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்காங்களா? பார்த்ததே கிடையாது. ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட, இந்த அரசு ஸ்கூலோட தரத்தை உயர்த்தணும் ஒரே வழி சார், மந்திரிகளோட மகனும் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மகனும் அரசு கல்லூரியில் தான் பள்ளிக்கூடம் தான் படிக்கணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா சரி நடக்காது. இது நீட் தேர்வு தன்னோட இன்எஃபிஷியன்ட் அரசாங்கம் தரத்தை உயர்த்த முடியாத காரணத்துக்கு மறைப்பதற்காக இந்த நீட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு செய்யக்கூடிய அவமானம் வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். தேர்வுங்கிறத யாரும் நம்ம எதிர்க்க போகிறதில்ல. தேர்வு சம தளத்தில் நடக்கணும், சம நீதியாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு அரசு மத்திய அரசு குறிப்பாக ஒவ்வொன்றுக்கு பின்னாலே இந்திய ஒரு டூலாக வைக்குது. இன்னைக்கு சான்ஸ்கிரிட்டை ஒரு டூலாக வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கல்வி முறைக்குள்ளே பூந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கும் இந்தியில் தேர்வு அப்படின்னா, நாம் இந்திய இந்தி திணிப்பை ஏற்காத ஒரு மாநிலம். நமக்கு ஏன் இந்தியில் தேர்வு? அப்போ எனக்கு நீ தமிழில் தேர்வு இதுதான் நம்ம சொல்ல வர்றோம். இப்போ நீங்க எல்லா மொழியை தாண்டி மற்ற பாடங்கள்ல இருக்கக்கூடிய தரம் அப்படிங்கிறது கூட தேசிய தரத்துக்கு இணையாக இல்ல, மத்திய பாடத்திட்டத்திற்கு இணையாக இல்லைங்கிறதான அவங்களுடைய வாதமா இருக்கு. இல்ல, மத்திய பாடத்திட்டத்திற்கு மத்திய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அது வேற. நாம தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி என்று சொல்லி நாம தமிழ்நாட்டில் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நாம பயணிக்கிறோம். இந்த தேர்வு மட்டும் இல்ல, அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுமே
தேர்வுகள்லையுமே தமிழக மாணவர்களுடைய பங்களிப்பு தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு பார்க்கிற போது ரொம்ப குறைவா தான் இருக்கு. அப்பதான் இந்த தரம் குறித்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இல்ல, அது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதுமே கல்வி முறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சீர்திருத்தம் வேண்டி இருக்குது. அந்த சீர்திருத்தம் எப்படி வேணும்னா இவங்க இன்னைக்கு கொண்டு வர்ற சீர்திருத்தம் அல்ல அது. இவங்க இது வேற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா உண்மையிலே கல்வி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிற கல்வி முறையால இருக்குது. அவன் புரிஞ்சா படிக்கிறான். நீங்க இந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட போய் இன்னைக்கு லட்சக்கணக்கில் வெளியேறி நிற்கிறாங்களா, அவங்கள்ட்ட போய் அவங்க படித்த துறை சார்ந்த கேள்விகளை வைங்க, அவங்க பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன படிச்சாங்களோ அந்த துறை சார்ந்து வைங்க, பதில் வராது அவங்கள்ட்ட இருந்து. நீ என்ன வேலைக்கு போறேன்னு அவங்க படிச்ச துறைக்கு வேலைக்கு போறதுக்கு முதல்ல அவங்க தயாரா இருக்காங்களா? நான் எந்த வேலைக்குனாலும் தயாரா இருக்குதுன்னு சொல்லி ரிஸ்யூமை கொண்டு தர்றாங்க. எந்த வேலைக்குனாலும் நீ இதுக்குள்ள படிச்சிருக்கிற, நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற, நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு நீ எந்த வேலைக்குனாலும் போக தயார்னு ஏன் சொல்றான்? எப்படி அவன்கிட்ட இருந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கு வருது? அப்ப அவன் அதை வந்து புரிஞ்சு படிக்கல. புரிந்து படிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த அறிவை புகட்டக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டம் இல்லை இன்னைக்கு எஜுகேஷனல் சிஸ்டம். ஏதோ ஒப்புவிச்சு படிச்சுட்டு அப்படி மனப்பாடம் செய்து மார்க் வாங்கினா போதும் என்கிற அளவு. மதிப்பெண் தீர்மானிக்குது எல்லாவற்றையும். மதிப்பெண் எப்படி தீர்மானிக்குது? மனப்பாடம் செஞ்சுட்டு போய் ஒப்புவிச்சா மதிப்பெண் கிடைச்சிரும். புரிஞ்சு படிச்சு எழுதினா மதிப்பெண் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்குது. அப்ப அடிப்படையே கோளாறானது. இதை மாற்றுவதற்கு பதிலாக இவங்க வேற வேற மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. இல்ல, அதை வந்து மனப்பாட கல்வியிலிருந்து புரிந்து படிக்கக்கூடிய கல்வியாக இந்த நுழைவுத் தேர்வு மாற்றம் செய்யணும் எடுத்துக்கிறதா? இல்லை, அதாவது எப்படி பார்க்கணும்னால ரெண்டு இருக்கு. ஒரு ஐயம்பெருமாள் கோனார்னு எனக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் இருந்தார், ரொம்ப புகழ்பெற்ற பேராசிரியர். அவங்க மாணவ எங்கள்கிட்ட சொல்லுவார், நீங்கள் வாழ்க்கையில் உயரணும்னா பெரிய அளவில் குறிக்கோளை வச்சுக்காரு. அந்த குறிக்கோள் எப்படி சொன்னார், நீ பிரசிடென்ட் ஆகணும்னு நினைப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா பிரசிடென்ட் ஆக முடியாட்டா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கவர்னராக அதுக்கு தான் போ. அதனால பெரிய அளவில் குறிக்கோள் வைக்கணும். இப்போ மாணவர்களால் நீட்டில் தேர்வு பட முடியாது தமிழ்நாட்டில் நினச்சிட்டாங்கன்னா அவங்க இன்னும் குழி போண்டி தோன்றீங்க. ஒன்று அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அரசு பள்ளிக்கூடத்தில் பாடத்தை மாத்திரம் வச்சு இவங்கெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. ஐஏஎஸ் வராங்க, ஐபிஎஸ் வராங்கன்னா வெளியில் நிறைய படிப்பாங்க, வெளியில் போய் பார்ப்பாங்க, லைப்ரரிலாம் பார்ப்பாங்க. அதுலலாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டங்களே இல்லை. நான் சொல்ல ஒரு உதாரணம், ஒரு பெண்ணு, ஒரு சின்ன பொண்ணு எங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கூலில் வந்து இலவச கம்ப்யூட்டர் ஸ்கூலில் படித்தது, இங்கிலீஷ் கற்றுக்கணும், நான் போய் இங்கிலீஷ் போய் படிமா, லைப்ரரியில் போய் இந்து பேப்பரை படின்னு. சார் அங்கே லைப்ரரிக்கு போக முடியாது சார், ஏன்னா நான் பெண்ணு தனியாக போனால் அதில் கேலி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருக்குது இன்றைக்கி இந்த சமுதாயத்தை. அதெல்லாம் ஒத்துக்கணும். அந்த மாதிரி மாணவர்கள் முன்னேறதுக்கு ஆக்கப்பூர்வமான சூழ்நிலையே இங்கே இல்லை. அதை உண்டாக்காம திருப்பி நீட்டுக்கு போகலான்னு சொன்னால் நம்மளே நம்ம முகத்தை ஒரு அழிச்சுக்கிற மாதிரி ஒரு இதுக்கு காரணம். அதனால திட்டம் மாற்றணும். இதில் வந்து நிர்வாகத்தில் இன்னைக்கு கல்வியில் ஒரு அணுகுமுறையில் ஒரு தவறு இல்லை, சிலபஸில் ஒரு தவறு இல்லை, நிர்வாக குறைபாடு, அரசு பள்ளிகளில் நிர்வாக குறைபாடு. தான் சொன்னேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் மந்திரிகள் மகளை பள்ளிக்கூடத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் அனுப்புங்க, உடனே சரியாக போயிடும். அதான் அடிப்படை கொள்ள. நிர்வாகத்தில் உள்ளவருக்கு நாட்டம் இல்லை கல்வியில், அதான் பிரச்சனை. சுலபமான பாடத்திட்டத்தின் மூலமாக அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெறாங்க, இல்லை குறிப்பிட்ட வகுப்புகள் வரைக்கும் தேர்ச்சி பெறுகிறது. இந்த மாதிரி கல்வியில் ஒரு மாநிலம் சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக செய்து கொள்ளக்கூடிய சமரசங்கள் அப்படிங்கிறது தரத்தை பாதிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ தரம்னா என்ன தரம்ங்கிறதே கேள்வி. இப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, நான் வந்து கிராமப்புறத்தில் தமிழ் வழி கல்வியில் படித்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு அறிவியல் அறிவு, பிற துறை சார்ந்த அறிவுகள்லாம் வந்து அவருடைய பாடத்திட்டத்துக்குள்ளே கிடச்சிருக்குமான்னு கேட்டால் கிடச்சிருக்காது. அப்போ அவர் பாடத்திட்டத்திற்கு வெளியே தான் அதை வந்து அவர் தேடி பயின்றிருக்கிறார். அதை எந்த தமிழ்நாட்டு அரசியலும் தடுக்கலையே. அவருக்கு வந்து அப்படிப்பட்ட அறிவு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு சூழல் வந்து தடுத்து நிறுத்திடுச்சு அவரை. அவருக்கு எப்படி அவர் அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாரு? இல்ல, ஒருத்தருக்கு மயில்சாமி அண்ணாதுரை எப்படி அங்க அவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாரு? நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நிறைய பேருக்கு கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த முறையை எல்லோருக்கும் கொண்டு வாங்கன்னு சொல்றோம் நாங்க. அப்துல் கலாமுக்கு எப்படி அப்படி ஒரு நிலைமை இருந்ததோ அந்த நிலைமை எல்லாருக்கும் கொண்டு வாங்க. அவர் தமிழ் வழி கல்வி வேணுங்கிறார். அவரு தாய்மொழி வழி கல்வியின் மூலம் தான் அறிவை பெற முடியுங்கிறாரு. அவர் வாதாடுறாரு, ஒரு பெரிய அறிவியலாளர் வாதாடுறாரு. அப்ப அதுக்கு முற்றாகல இங்க, அதுக்கு மாறாகல இங்க நடக்குது. அப்படி ஒரு வழியே இங்க இல்லையே. இப்போ முழுக்க முழுக்க நம்ம மீது எதையோ கொண்டுல திணிக்கிறாங்க. எந்த வழி கல்வி இங்க நமக்கு தரப்படுது? இன்னைக்கு எந்த மொழி இன்னைக்கு இங்க புகுத்தப்படுது? அப்ப இது அந்த சிஸ்டத்தை பத்தி பேசுறதா நம்ம எல்லாத்தையும் பேசணும். அதை அடிப்படையிலே நம்ம சொல்றது, கல்வியில மிகப்பெரிய சீர்திருத்தம் வேணும். அந்த சீர்திருத்தம் என்பது சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கணும். ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிக்கம் தான் கல்வியில இருக்குது. தகுதி திறமைங்கிற அடிப்படையில காலங்காலமா வந்து ஒடுக்கப்பட்ட, காலங்காலமா கல்வியின் வாசனை நுகராதவன ஃபில்டர் பண்ற வேலை நடக்குது. இந்த நுழைவு தேர்வுங்கிறதே அதுதான். ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்லயே நீங்க வந்து தாய் தந்தையர் படிச்சிருந்தாதான் தாய் தந்தையர் எக்ஸாம், பெற்றோர் எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க, பிள்ளை எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு எல்கேஜில சீட்டுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. தமிழ் வழி கல்வி மூலமாக மாணவர்களை வந்து இன்னும் அதிக அளவுல தயார்படுத்த முடியும், தரத்தை உயர்த்த முடியும். அதாவது அப்துல் கலாம்
சொன்னார், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தாய் வழி வழியாக கல்வியை கற்றால் கட்டாயம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஒரு நன்மை ஏற்படுங்கிறது உண்மை. ஆனால் நடைமுறையில் பார்க்கணும். இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து தமிழ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் இன்ஜினியரிங் காலேஜ் கிளாஸ் நடத்துது. மாணவர்கள் ஒருத்தர் சேர மாட்டேங்கிறாங்க. ஏன் மாணவர்களே சேர மாட்டேங்கிறாங்க? அதுக்கு அடிப்படை காரணம் இப்போ இன்ஜினியரிங் மெடிக்கல்லாம் எடுத்திங்கன்னா தமிழில் தேவையான புத்தகங்களே கிடையாது. அது சரி, அடிப்படை செஞ்சு தானே வரணும். அது இன்ஜினியரிங் புக்கு கிடையாது, சயின்ஸில் புக் கிடையாது, கெமிஸ்ட்ரியில் தமிழில் புக் கிடையாது. மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? ஆசிரியர்கள் ட்ரைனிங் கிடையாது. திடீர்னு வந்துடாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும். நல்ல நோக்கங்கள் இருக்கலாம். நல்ல நோக்கங்கள் இருக்கும்போது அடையிறதுக்கூடிய முயற்சி வேணும், அதுக்கு ஒரு ஆர்வம் வேணும். அது இல்லாட்டா நோக்கங்களாகவே தான் இருக்கும். எல்லோருக்கும் வேணும் அது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.